السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام الأتمان الأكملان على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அண்மையிலே ஒரு வாட்ஸ்அப் ஊடாக ஷேர் பண்ணப்பட்டிருந்த ஒரு ஆர்டிக்கல் சம்பந்தமாக ஒரு தெளிவை இந்த இடத்துல வழங்கலாம் நினைக்கிறேன். குறிப்பாக அந்த ஆர்டிக்கலிலே ஹும்ஸ்வரி என்று சொல்லி அதில் குறிப்பிடப்பட்டிருந்த அதில் 2 குர்ஆன் வசனங்களை குறிப்பிட்டு இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் இந்த ஹும்ஸ்வரியை செலுத்த தவறுகிறார்கள். ஆகவே இது ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுகின்ற அல்லது மாறு செய்கின்ற ஒரு செயல் என்ற அடிப்படையிலே இந்த ஹும்ஸ்வரி என்பது இன்றைய சமூகத்தில் கட்டாயம் பேணப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தார்கள். இது சம்பந்தமான ஒரு தெளிவை வழங்குவதுதான் இந்த காணொளியின் நோக்கம். முதலாவதாக நம்மளுக்கு தெரியும், இஸ்லாமிய மார்க்கத்திலே நமக்கு 5 கடமைகளிலே ஜகாத் என்ற ஒரு கடமை நமக்கு உண்டு. அது யாரின் மீது கடமை என்று சொன்னால் பண வசதி படைத்தவர்கள், குறிப்பாக தன்னிடத்திலே கிட்டத்தட்ட 10.5 பவுனுடைய அளவுக்கு மேலால் பணமாகவோ அல்லது தங்கமாகவோ வைத்திருக்கக்கூடியவர்கள் மீது ஜகாத் 102.5% கொடுக்க வேண்டும். அதே போன்று ஜகாத்துடைய பொருள்கள் என்று சொல்லி இஸ்லாம் ஆடு, மாடு, ஒட்டகங்கள் அதனுடைய அளவுகளை குறிப்பிடுகிறது. அந்த அளவுகளை அதை அடையும் போது அதிலே அந்த ஆடு, மாடு, ஒட்டகங்களை அவர்கள் ஜகாத்தாக வெளிப்படுத்த வேண்டும். அதே போன்று பெரிய தோட்டம் செய்கின்றவர்கள், விவசாயம் செய்கின்றவர்கள் தன்னுடைய அந்த யோம ஹசாதி அறுவடை செய்கின்ற நாளில் அவர்கள் அந்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இதுதான் பொதுவாக ஜக்காத்துடைய அடிப்படைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த ஹுமுஸ் என்று சொல்லி ஒரு செய்தியை மக்களிடத்திலே பரப்பி இதுவும் ஒரு வருடத்திலே கிட்டத்தட்ட நம்முடைய சொத்துக்களில் 5இல் 1 ஹுமுஸ் என்றால் அரபியில் 5இல் 1 பகுதி. அப்போ சொத்தை ஒருவர் 100 அதாவது ஒரு 5இல் 1 பங்குன்னு சொல்லுகின்ற பொழுது 100/5 வரும்போது அங்கே 100 அதாவது 5இல் 1 வருகின்ற பொழுது 20 பங்குகள். அப்போ 100% அவர் என்ன செய்ய வேண்டும்? ஜகாத்தை அதாவது செலுத்த வேண்டும். இது ஹும்ஸ்வரி அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போகின்ற ஒரு செய்தியை பார்க்குறோம். இது சம்பந்தமான ஒரு தெளிவை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹும்ஸ் என்றால் என்ன? முதலாவது அல்லாஹு தாலா குர்ஆனிலே 8வது அத்தியாயத்தினுடைய 41வது வசனத்தில் இதை தெளிவுபடுத்துகிறான். இதே போல் நீங்கள் 59வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்திலும் அதை பார்க்கலாம். இந்த 8வது அத்தியாயத்தினுடைய 41வது வசனத்திலே இந்த 2 வசனங்களையும் அந்த ஆர்டிக்கலில் குறிப்பிட்டிருந்தார்கள். அப்போ இது 2ஐயும் நம்ம தெளிவுபடுத்த வேண்டும். இங்கே அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்கிறான். அதாவது வஅலமு அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன், அதாவது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கனிமத்தாக பெறுகின்றவைகள், ஏதாவது நீங்கள் ஒரு பொருளை கனிமத்தாக பெற்றுக்கொண்டால் ஃபஅன்னலில்லாஹ், நிச்சயமாக அது அல்லாஹ்வுக்கு உரியது. அதாவது வஅலமு அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன் ஃபஅன்னலில்லாஹி ஹும்ஸா, அப்போ அல்லாஹ்வுக்கு அதில் 5இல் 1 கொடுக்க வேண்டும். வலிர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கொடுக்க வேண்டும். வலிதில் குர்பா, நெருங்கிய உறவுகளுக்கு கொடுக்க வேண்டும். இங்கே நெருங்கிய உறவு என்று சொல்வது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அங்கே குறிப்பிடப்படுகிறது. அதே போன்று யத்தீம்களுக்கு வல் யதாமா, யத்தீம்களுக்கு கொடுக்க வேண்டும். வல் மசாக்கின், மிஸ்கின்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே போல் வபினி சபீல், வழிப்போக்கர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இங்கே ஒரு 6 சாரார் குறிப்பிடப்படுற. அதில் அல்லாஹ்வும் ரசூல் என்று வருகிறபோது அது உண்டாக பார்க்கப்படும். ஏன்னா அல்லாஹ்வுக்கு நம்ம கொடுக்குற அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுக்காக என்றால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அது வழங்குவது. 2வது அவருடைய குடும்பம், வலிதல் குர்பான் சொல்வது ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலி, அந்த குடும்பம். அதே போல் அனாதைகள், அதே போன்று மிஸ்கின்கள், அதே போன்று இப்னு சபீல், வழிபோக்கர். இந்த 5 பேர்களுக்கும் 5இல் அதாவது நீங்கள் கிடைக்கின்ற அந்த கனிமத்திலே 5இல் 1 பகுதி எடுத்து அந்த ஒரு பகுதியை 5ஆக பிரித்து அது ரசூலுல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கும் அனாதைகளுக்கும் மிஸ்கின் அந்த இப்னு சபீல் வழிபோக்கர்களுக்கும் கொடுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த 5இல் 1 என்ற விஷயம் இப்போ இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஹுமுஸ்ன்னு சொல்லி. இதைத்தான் இவர்கள் இங்கே மென்ஷன் பண்ணுகிறார்கள். உங்களோட பொருளாதாரத்தில் நீங்கள் 5 கொடுங்க. அவளோட மிக முக்கியமான பகுதி குர்ஆன் என்பது பிலிசானின் அரபியின் முபீன், ஒரு தெளிவான அரபு பாசையில் இறங்கியது. இங்கே அல்லாஹு தஆலா கனிம்தம் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்தில் இதனுடைய நடைமுறை எப்படி இருந்தது என்று பார்க்கிற நேரத்தில் கனிமத் என்று சொல்லுவது, அரபியில் கனிமா
அந்த அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இதே போல் நீங்கள் குர்ஆனிலே 59 7வது அத்தியாயத்திலே அவர்கள் குறிப்பிடுகின்ற அதே வசனம், மா அஃபா அல்லாஹு அலா ரசூலிஹி மின் அஹ்லில் குரா என்பவர், அதாவது அந்த ஊர்வாசிகளிடமிருந்து நீங்கள் அவர்கள் பெற்றுக்கொண்டது. அப்போ அந்த ஊர்வாசிகளிடமிருந்து கிடைச்ச அந்த பொருளாதாரத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும், அதே மாதிரி அங்கே அந்த 5 கூட்டம் சொல்லப்படுகிறது. அங்கே அஃபா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, இங்கே கனிம்தும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த 2 வார்த்தையுடைய அர்த்தங்கள் சரியாக புரியப்படாதுதான் இங்கே ஒரு பிரச்சனை. ஏன்னா அல்லாஹ்வுடைய கலாம் என்பது ஒரு தெளிவான அரபு பாஷையில் உள்ளது. அப்போ இங்கே அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், கனிமத் என்று சொல்கிற அந்த வார்த்தை சும்மா சாதாரணமாக நம்மகிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை குறிப்பிடுவதல்ல. அது யுத்த காலத்திலே யுத்தம் நாம் செய்து அந்த யுத்தத்தின் மூலாக காஃபிர்களிடமிருந்து நமக்கு கிடைக்கின்ற பொருட்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பத்ர் யுத்தம், உஹது யுத்தம், இப்படி நிறைய யுத்தங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்தார்கள். அப்படி அந்த யுத்தங்களிலே அவர்கள் வெற்றி கொள்கின்ற பொழுது அந்த காஃபிர்களிடமிருந்து அவர்களுக்கு என்ன செய்யும், அந்த பொருள்கள் கிடைக்கும். அந்த பொருள்களை பங்கு வைப்பார்கள். 5 பங்காக பிரித்து அதில் 4 பங்கை அந்த போராடினவர்கள், முகாத்திலூன்கள், அந்த யுத்தத்திலே கலந்து கொண்ட போராளிகளுக்கு ரசூலுல்லாஹ் பிரித்து கொடுத்து விடுவார்கள். அதிலே ஒரு பங்கை எடுத்து அதை 5ஆக பிரித்து அதை தனக்கும் தன்னுடைய குடும்பமும் அதே போன்று யத்தீம்கள், மிஸ்கீன்கள், வழிப்போக்கர்களுக்காக அதை பிரித்து கொள்வதை இஸ்லாம் சொல்லுகிறது. இப்போ இங்கே நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜகாத் ஹராம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு பேணுதலாகவே நடைமுறைப்படுத்தி வந்தார்கள். தனக்கு மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பமும் ஜகாத்தை எடுக்கக்கூடாது, சதக்காக்களை அவர்கள் எடுக்கக்கூடாது. அப்போ ஜகாத்தும் சதக்காவும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தன் மீது அவர்கள் ஹராமாக்கி கொண்டார்கள். ஆனால் இது அவர்கள் மீது உள்ள அவர்கள் அந்த கண்ணியம், அவர்களுடைய அந்த கண்ணியத்தை பாதுகாக்கின்ற ஒரு விஷயம். ஏன், ஜகாத் என்பது உண்மையிலேயே ஒரு அழுக்கு பொருள். ஜகாத்தை இஸ்லாம் சொல்லுகிற பொழுது, அதாவது ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன் துதஹிருஹும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஜகாத்து மனிதர்களுடைய பொருளாதாரத்தை பரிசுத்தப்படுத்துகின்ற ஒன்று. ரசூலுல்லாஹ் ஜகாத்தை சொல்லுகிற பொழுது அது மனிதனுடைய பொருளாதாரத்தில் வெளியேற்றப்படுகின்ற அவுசாஹ், வசஹன்னு சொன்னார்கள். அது ஒரு அழுக்கு என்றார்கள். அப்போ அந்த அழுக்கு ரசூலுல்லாஹ்க்கு செய்ய மாட்டாது, அது தகுதி கிடையாது. ரசூலுல்லாஹ்வின் தகுதியில் அவருடைய குடும்பத்துக்கு தகுதி என்ற அடிப்படை ரசூலுல்லாஹ் தவிர்த்து கொண்டார்கள். அது அவர்கள் அதை வாழ்நாள் பூராக அதை எடுக்கக்கூடாது, தன்னுடைய குடும்பத்துக்கும் அதை என்ன செஞ்சார்கள், எடுக்கக்கூடாது தடை விதித்தார்கள். ஆனால் இங்கே ரசூலுல்லாஹ் எடுத்திருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு போயிருக்கிறது, அல்லாஹ்வும் அதை கடமையாக்கி இருக்கிறாண்டா. இது ஜகாத் அல்ல, இது ஹுமுஸ் வரி. அது ஹுமுஸ் வரி என்று சொல்கிறது ஹுமுஸ் என்று சொல்வது இந்த கனிமத்தில் ஊடாக கிடைக்கின்ற பொருளாதாரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் 4 பங்கை அங்கால போராளிகளுக்கு கொடுத்து விட்டு கிடைக்கின்ற ஒரு பங்கிலே அந்த 20% கிடைக்கும். அந்த 20 என்ன செய்வாங்க என்றால் 5 பங்காக பிரிப்பார்கள். அப்படி என்றால் 4 பங்காக வரும். அப்போ 4 வீதத்தை தனக்கும், 4 வீதத்தை தன்னுடைய குடும்பத்துக்கும், இன்னும் ஒரு 4 வீதத்தை யத்தீம்களுக்கும், இன்னும் ஒரு 4 வீதத்தை அதில் வழிப்போக்கர்களுக்கும், இன்னும் ஒரு 4 வீதத்தை மிஸ்கீன்களுக்கும் கொடுப்பார்கள். அப்போ கிடைக்கிற அந்த 20-20ஆக பங்கு வைத்து அதில் கிட்டத்தட்ட 80% போராளிகளுக்கு கொடுத்து விட்டு 20% பங்கை எடுத்து அந்த 20 அதை 5ஆக பிரித்து 4 அதிலே அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்றதுதான் குர்ஆன் சொல்லுகின்ற வழிமுறை. அப்போ இது கனிமத்தை பற்றி பேசுகிற ஒரு வசனம். அப்போ இது எப்போ கடமையாகும்? கனிமத்துன்றது இப்போ நம்ம கனிமத்தை நம்ம பெறலை, நம்மளுக்கு இப்போ யுத்தம் கடமையும் அல்ல. ஒரு இஸ்லாமிய அரசு உருவாகணும், அதற்கு பின்னால் வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹ் காலத்தில் எப்படி இஸ்லாமிய அரசு இருந்ததோ, சஹாபாக்களோட காலத்தில் இருந்ததோ, அது போன்ற ஒரு நிலைமை இருக்கிற பொழுது உள்ள ஒரு சட்டத்தை இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு இதை செய்ய தவறிவிட்டோம் என்று மக்கள் மத்தியில் இதை சொல்லி ஒரு குழப்பமான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது குறிப்பாக ஷியாக்களிடத்தில் உள்ள ஒரு சட்டம். ஷியாக்கள் இப்படித்தான் செய்கிறாங்க, அவங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து இப்படி ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் தன்னுடைய ஷியாக்களுக்கு மத்தியிலே ஒரு சட்டமாக விதித்திருக்கிறார்கள். இது உண்மையிலே குர்ஆனை தவறாக புரிந்து கொண்ட ஒரு நடவடிக்கை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இஸ்லாம் நமக்கு அப்படி சொல்லவில்லை. இப்போ ஜகாத்தையும் 102% கொடுக்க வேண்டும், அதுக்கு போகிற ஹுமுஸையும் கொடுக்கணும் என்று சொல்லி இஸ்லாம் அப்படி சுமத்தாட்டவில்லை. இஸ்லாம் எங்கள் மீது ஜகாத்தை கொடுக்க சொல்லியிருக்கிறது.
இது யுத்தகலம் கொண்டு வந்தால் அதிலே கனிமத்தாக பெறும். கனிமத் என்று யுத்தம் செய்து அதில் கிடைக்கக்கூடிய பொருளுக்கு தான் கனிமத் என்று சொல்வது. இப்போ அடுத்த 59வது அத்தியாயத்துடைய 7வது வசனத்தில் அல்லாஹ் அதிலே சொல்லுகின்றவர் மா அஃபா அல்லான்னு சொல்கிறான். இப்போ அஃபா என்ற வார்த்தை இதுக்கு ஃபைன்னு சொல்லுவாங்க. இதனுடைய மஸ்தர் ஃபைஉன் என்றால் எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கு யுத்தத்தில் கலந்து கொள்ள பிதூனில் கிதால், யுத்தம் இல்லாமல் சில சுல்ஹின் ஊடாக, சில சமாதான உடன்படிக்கைகள் ஊடாக யுத்தத்துக்கு போகிறோம். அங்கே யுத்தம் செய்ய விருப்பம் இல்லை, காஃபிர்களுக்கும் விருப்பம் இல்லை. அவங்க சொல்கிறாங்க நாங்கள் உடம்பட்டு வாரம் உடன்படிக்கை கட்டுப்படுறோம் என்று சொல்லி ஒரு சுல்ஹின் போது வருகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த காஃபிர்களுடைய அந்த ஊர்களுடைய விவசாய நிலங்கள், அங்கே இருக்கக்கூடிய அசட்டுகள், அவர்களுடைய அந்த சொத்துக்களை இங்கே பங்கு வைக்கிற சம்பந்தமாக இஸ்லாம் சொல்கிறது. ஆகவே இங்கே அதிலே 4 பகுதி எடுப்பார்கள். அதிலே அவர்கள் அங்கே நீதியாக ஹாக்கிம் வந்து அதை தீர்ப்பு கொடுப்பார், அதை எப்படி பங்கு வைக்க வேண்டும் என்று அதில் ஒரு பங்கு என்ன செய்யப்படும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த குடும்பத்தினருக்கு இப்படி 5 வகையாக பிரிக்கப்படும். ஆகவே இங்கே கனிமத்தும் ஃபைஓடும் சம்பந்தப்பட்ட ஒரு தகவலை கொண்டு வந்து இன்றைக்கு உள்ள ஒரு நிலைமையிடம் ஒப்பிடுவது என்பது மிக பிழையான ஒரு நடவடிக்கை. ஆகவே கனிமத்தின் ஊடாக கிடைக்கிற பொருளாதாரம் என்பது யுத்தத்தில் போய் அங்கே யுத்தம் செய்து நமக்கு எதிரிகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களுக்குத்தான் கனிமத்துன்னு சொல்வது. அதே போல யுத்தம் இன்றி சமாதானத்தின் அடிப்படையில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த காஃபிர்களுடைய பொருளாதாரத்தை ஃபை என்று சொல்வது. இதை அல்லாஹ் தெளிவாக அந்த அரபு பாஷையிலே அவனுடைய குர்ஆனுடைய அந்த வசனத்தினூடாக மா அஃபா அல்லாஹ் என்றும் கனிம்தும் என்ற இந்த வார்த்தைகளால் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். ஆகவே இந்த வசனங்களுடைய விளக்கம் புரியாமல் இன்றைக்கு ஷியாக்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்குள்ளே அவர்கள் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை பூர்த்தி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறான இந்த பிரசுரன் ஊடாக மக்கள் கலக்கம் அடைய தேவையில்லை, இதில் குழப்பம் அடைய தேவையில்லை. இது ஷியாக்களுடைய ஒரு தவறான ஒரு புரிதலில் அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னர் கூட அதே போல சஹாபாக்களோட காலத்துக்கு பிறகு கூட நாங்கள் பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹுமுஸ் வரியை செலுத்தாதவர்களோடு யுத்த பிரகடனம் செய்யவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எங்களுக்கு ஜகாத்தாக எடுக்க சொன்னார்களோ அந்த ஜகாத்தை மறுத்த கூட்டத்தோடு யுத்தம் செய்வதற்கு ரெடியாகினார்கள் என்ற செய்திகளை தான் நாங்கள் பார்க்க முடிகிறது. ஆகவே இது யுத்த காலத்தில் அதே நேரத்தில் ஒரு இஸ்லாமிய அரசு இருந்து யுத்தம் செய்கின்ற பொழுது, காஃபிர்களோட முஸ்லீம்கள் போராடுகின்ற பொழுது வருகின்ற ஒரு சட்டத்தை இன்றைக்கு நமக்கு ஒரு இஸ்லாமிய அரசும் இல்லாமல் அதே நேரத்தில் இப்படியான இஸ்லாமிய அடிப்படையிலான ஓர்கள் இல்லாத நிலைகளிலே இதை கொண்டு வந்து ஒரு சட்டமாக ஆக்கியிருப்பது என்பது இது குர்ஆனை தவறாக புரிந்ததன் விளைவு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் மார்க்கத்தை தெளிவாக புரிந்து செயல்படுத்துவதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.